ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் vlog. இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எது பற்றி பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஏர்லைன்ஸை பற்றி. ஏன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. நம்ம மட்டும் இல்லை, ஃபாரினர்ஸ் கூட மறக்க மாட்டாங்க. இனிமேல் இந்தியாவுக்கு வருவோம் கேட்டிங்கன்னா ரொம்ப யோசித்து பண்ணுவாங்க. ஏன்னா அது எதனால் இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னா அது டேட் ஆஃப் December 5th. ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டே கூட சொல்லலாம் ஏர்லைன்ஸோடது, முக்கியமாக இந்தியாவில். ஏன்னா கிட்டத்தட்ட தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைட் ஹேஸ் பீன் கேன்சல்ட். என்ன காரணம்னே தெரியல. சொல்லாம கொள்ளாம மொத்த ஃப்ளைட்ட கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ளைட் கூட இங்கேருந்து வெளிய போகவும் இல்ல. அதனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயம்பேடு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாரி அவ்ளோ கூட்டம், அவ்ளோ கிரவுடு, அவ்ளோ சண்ட. அ ரொம்ப எப்படி சொல்றது, அன்கண்ட்ரோலபிள் பண்ண முடியும்னா, யாரா இருந்தாலும் கோவம் வரதான் செய்யும். இப்ப நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ்ஸுக்கு போறோம். ஆனா 10 நிமிஷம் ஆச்சு, பஸ் வரலையே அப்படின்னு அப்போ ஒரு கோவம் வரும். இதுவே கன்டினியூஸா அரை ஒரு மணி நிக்கும்போது, வி லாஸ் அவர் டெம்பர் டியூ டூ ஏன்னா நம்ம வந்து இருக்கிறோம். நம்ம வந்து ஃப்ளைட்டுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் கொஞ்சம் நெஞ்சமான அமௌண்ட்லாம் இல்லைங்க. ஒரு ஃப்ளைட் நம்ம புக் பண்ணி போனா, அதுக்கான டைம் டியூரேஷன், அதுக்கு அந்த 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 ஒர்க்குக்காக போறோம். அந்த ஒர்க்க முடியணும். அதுக்காக எவ்வளவோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது, சொல்லாம கொள்ளாம மொத்த ஃப்ளைட்ட கேன்சல் பண்ணும்போது, இது வேற மாரி ட்ரிப் ஆயிடுச்சு. ஏன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு லேடி ஒருத்தங்க எழுந்து நின்னு அந்த கவுண்டர் மேலயே நின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க போயிட்டு. அது ஃபுல் வீடியோ அப்படியே ஸ்ட்ரீம் ஆயிட்டு ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு போயிட்டு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற சிஎஸ்எஃப் இருப்பாங்க. அந்த சென்ட்ரல் அந்த சேஃப்டி ஃபோர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சம்மந்தமே இல்லாம அவங்க கிட்ட போய் சண்ட போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க ஏன்னா என்ன இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய இண்டிகோ ஏர்லைன்ஸ் தான். இது ஏன் இப்ப நான் சொல்ல வரேன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து ஒரு சில ஃப்ளைட் ஒரு நார்ம்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த நார்ம்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா, இல்ல. இதனால தான் பார்த்தீங்கன்னா, மொத்த இந்தியாவுக்கும் வந்து ஷேம். தேவையில்லாத கெட்ட பேர் வந்துருக்கு பாரு. இங்க வந்தாலே இப்படிதான் பாரு. ஒரு பேட் ஒப்பீனியன் வரும். பட் இதெல்லாம் மீறி அவங்க இந்தியன் இண்டிகோ ஃப்ளைட் அவாய்ட் பண்ணாங்கன்னா, அவங்க மொத்த இந்தியாவே அவாய்ட் பண்ற மாரி தான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட இந்தியன் ஏவியேஷன் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் நம்பி இருக்கு. அது வேற எதுவும் நம்ம இண்டிகோ தான். என்ன ரீசன் எது சொல்றேன்னா, இதுக்கு பேக்ரவுண்ட் சொல்றேன்னா, இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பி ப பிஹைண்ட் சொல்லுவாங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி, ஓகேவா? இவங்க தான் வந்து ஏவியேஷன் அந்த மொத்த அந்த ஃப்ளைட்ஸ்க்கான அப் அண்ட் டவுன்ஸ், அந்த எத்தனை பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, பைலட்ஸ் எவ்வளோ, அந்த ஒர்க் பர்சன் எவ்வளோ, அந்த ஃபியூல் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து ஓவராலாக சொல்கிறது. இது வந்து 1 இயர், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ரோஸ்டர் பண்ணுவாங்க. ரோஸ்டர்னா என்னன்னா, இப்போ பைலட்ஸ் வராங்கன்னா, இப்போ அவங்க பேசஞ்சர்ஸ் எத்தனை பேர், இந்த ஃப்ளைட் என்ன இது, அவங்க அட்டெண்டன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, ஒரு பைலட்ஸ் எவ்வளோ ட்ரிப் அடிக்கிறாங்க, எவ்வளோ பேசஞ்சர்ஸ் போகிறாங்க, இதெல்லாம் வந்து ரோஸ்டர் செக் பண்ணுவோம். இப்போ நம்மளதுல வந்து எப்படின்னா, ஆடிட் கம்பெனியோட சைஸ் வந்து ஆடிட் செக் பண்ண சொல்லுவாங்க. ஆடிட்னா இந்த வருஷத்துக்கான உள்ள ப்ராஃபிட்டோ லாஸோ எத்தனை பேர், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்க்கறது தான் பண்ணுறது. இது வந்து ரோட்ஸ்டர் சொல்லும்போது இப்படி பண்ணும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த மினிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம் எதுவுமே கேட்காம நான் தான்டா அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி இண்டிகோ ஏர்லைன்ஸ் என்ன பண்ணீங்கன்னா, இந்த வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே மில்காவா பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்கள போயிட்டு கண்டினியூஸ் ட்ரிப்ஸை போட வச்சு, கண்டினியூஸ் ரைட் போட வச்சு, ஏன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இல்லைங்க போயிட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் இந்த ஊலா, ஊபர், இந்த ஸ்விக்கிலாம் டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து பெர் டே ஷிஃப்ட்டுன்னு போட்டு, இதுக்கான டைமிங் கொடுத்து, இவ்வளோ தான் இந்த இந்த ரைடு இந்த டைமுக்குள்ள இவ்வளோ ரன்ஸ் முடிச்சுன்னா அதுக்கான பேமெண்ட் வந்துடும் அப்படி போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே அதெல்லாம் இல்லை. எத்தனை ரைட் போகிறோன்னு தெரியாது, எவ்வளோ வேலை பார்க்குறோன்னு வந்து அவங்களுக்கே கண்டினியூஸாக ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் போயிட்டு இருக்கும்போது, அவங்களுக்கும் அது என்ன பண்ணுறது தெரியல. ஏன்னா நீங்க நெனச்சிருப்பீங்க, "என்னப்பா ஃப்ளைட்லாம் கம்பெனி வச்சிருக்காங்க. இது சூப்பரா இருக்கும் போலன்னு" பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. ஏன்னா ஃப்ளைட் ஏவியேஷன் மெயின்டெயின் பண்றது இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். அது வந்து எவ்வளோ பெரிய மோனோபோலி வச்சிருக்கிற ஒரு ஆள், அதாவது எவ்வளோ பணக்காரன், எவ்வளோ கோடீஸ்வரனா இருந்தாலும் இந்த இதுக்குள்ள வந்தா மொத்தமா கவுந்துக்கும் போயிட்டு. ஏன்னா இது வந்து அவ்வளவு காஸ்ட்லியா மெயின்டெயின் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லி இதுல வந்து பணம் தர்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. பட் இது மெயின்டெனன்ஸ் வந்து வெரி வெரி ஹை மெயின்டெனன்ஸ். இதுல நீங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்தாலும், கொஞ்ச நாள்ல வந்து ஆட்டமே காலி. ஃபுல் ஆஃப் வாஷ் அவுட் ஆயிடும் போது மொத்தமா. ஏன்னா இது வந்து எப்படி சொல்றேன்னா, இது இது எங்க வந்து நிக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 ப்ராஃபிட் ஒரு ஒர்க்ன்னு ஒண்ணு எடுத்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு காம்படிட்டர் இருந்தா தான் ஒரு போட்டி இருக்கும். அப்போ வந்து நீயா நானா பார்த்துக்கலான்னு ஒரு ஒரு எப்படி சொல்றேன்னா, ஒரு ஹெல்த்தி கான்ட்ரிபியூஷன் போயிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கும் ஈஸியா சர்வை பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் இது ஏர்லைன்ஸை பொறுத்தவரையும் எந்த விதமான ஆள் இல்லாததால தான் இது வந்து வேற லெவல். இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் கிரீடியா எடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப பேராசை பிடிச்சிட்டு நம்ம தான் இது பண்றது பார்த்துக்கலான்ட்டு அவங்க வந்து வேற லெவல் எடுத்துட்டாங்க. அதனால
இவங்க வந்து இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி சொல்ற ஒரு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணல. ஆனா இந்தியன் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு, ஒரு ஃப்ளோ போட்டு இத இப்படிதான் மெயின்டெயின் பண்ணணும். அப்படி சொல்லலான்னு பார்க்கும்போது, அவங்க செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, வெறும் ரூ. 5,000 டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட ரூ. 50,000 வித்துருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே இல்ல. இப்போ கன்டினியூஸா ஃப்ளைட் எடுக்கும்போது, இப்போ நம்ம ஃப்ளைட் நம்ம ஒரு பைலட்டா இருக்கும்போது, நம்ம வந்து ஒரு ஆளா இருக்கும்போது, இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனா போவோம். இதுவே கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 150 கிலோமீட்டர் போது நம்மளால சுத்தமா முடியாது. அதே தான். ஏன்னா, இது வந்து கிட்டத்தட்ட இவங்க ஒரு கேஸே மெயின்டெயின் பண்ணல. அங்க இருக்கிற ஃப்ளைட்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம நெனச்சிருப்போம். இப்ப தான் வர ஃப்ளைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இல்ல கிட்டத்தட்ட 10, 20, 30 வருஷம் இந்த ஃப்ளைட் அதே இன்ஜின், அதே பேக்ட்ராப், அதே வச்சு தான் இவங்க வந்து ரன் பண்றதுக்கு காரணமே. ஏன்னா, அது அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது, ஓவரால் காஸ்ட் மட்டும் ஹையா இருக்கு. பட் என்னன்னா, இவங்க இந்த ஏவியேஷன் சொல்ற ஒரு ப்ராசஸ் இவங்க மெயின்டெயின் பண்ணாதப்போ, இது மொத்தமா பேக் ஸ்டாப் ஆயிடுச்சு இவங்களுக்கே வந்து. இது இவங்க நெனச்சு பார்க்க முடியல. ஏன்னா, இப்போ நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, சப்போஸ் இன்கேஸ் நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸா, ஃபிரெண்ட்ஸா, ஃபாலோவர்ஸ் யாரா இருக்கட்டும். நீங்க ஒரு ட்ரிப் நீங்க போணும்னா, நீங்க கிட்டத்தட்ட வந்து இப்போதைக்கு நீங்க ஒரு ஸ்டெப் கூட எடுத்துக்கூடாது. இல்ல நீங்க வந்து 1 ஆர் 2 மந்த் கழிச்சு தான் நீங்க ஒரு ஸ்டெப்பே, இல்ல ஒரு டூரோ, இல்ல ஒரு பிளான் ஏதோ நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க சேட்லாம் பண்ணாலாம் வேலைக்கே ஆகாது போயிட்டு. ஏன்னா, நீங்க டைரக்ட்டா கால் பண்ணி பேசணும். அதுக்கு கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா, கிட்டத்தட்ட சிச்சுவேஷன் வந்து அன்கன்ட்ரோலபிளா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கு பட்சத்துல, இதுல வந்து நான் ஏன் இத சொல்றேன்னா போயிட்டு, இந்த மோனோபோலி வந்து கான்க்யூர் பண்றது ஒன் அண்ட் ஒன்லி கம்பெனி மட்டும் தான். ஏன்னா, நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கே தெரியும். நம்மளோட இந்தியாவோட ஒரு தலையை தூக்கிய நபர், என்னுடைய ஃபேவரைட் விஜய் மல்லையா அவர்கள். கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். ஹி லிவ்ட் அண்ட் நவ் இங்கிலாந்து. பட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹி வாஸ் ஒன் அண்ட் ஒன்லி மேன் ஹூ கிரியேட்டட் கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ். அவர் வந்து எப்படின்னா, அதுவும் வந்து அவர் லாபத்துக்காக தான் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணும் சும்மா இல்ல. அவராலயே முடியல ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம். ஏன்னா கன்டினியூஸா லாஸ் ஆகும்போது மனுஷன் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. ஏன்னா இப்போ நார்த்த பொறுத்தவரையும் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சவுத்ல இருந்து ஒரு ஆள் வந்தாலும் தே தே மேக் தெம் தே மேக் ஏன்னா நார்த்தை பொறுத்தவரை அவங்க ஒன் அண்ட் ஒன்லி தான் இருக்கணும்னு எப்பவுமே அது பார்ப்பாங்க. ஒன் அண்ட் ஒன்லி ஒரு சிம்பிள் ஃபேமிலி, ஒரே ஒரு ஃபேமிலி லைக் அம்பானி ஃபேமிலி. அவங்க தான் வந்து நம்ம தான் இருக்கணும், நம்ம தான் விஷயம் மெயின்டைன் பண்ணிட்டு ஈஸியாக வரோம், ஈஸியாக அடுத்த ஸ்டெப் யாராவது மூவ் பண்ணுவாங்க, ஈஸியாக தலையில் தட்டி ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க போயிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோல்டு வார் மாதிரி தான் எல்லாம் நடக்குமே. இது வந்து நம்ம பிஸ்னஸ் நீங்க பார்க்கறத விட, இது நான் எப்படி சொல்றேன், இப்போ மாரன் பிரதர்ஸ்ன்னு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, மாரன் பிரதர்ஸ்ன்னு வரவங்க ஃப்ளைட் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்த தான் அவங்க தான் வந்து தே ஆர் தி டேக் ஓனர். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேல வித்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரரை போர்ட்டல், ஏர் டெக்கன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல நான் எல்லாம் பண்ணிடுவேன், எல்லாம் ஓகே, எல்லாம் ஃப்ளைட்லாம் பண்ணி போட்டு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அதுவும் வொர்க் அவுட் ஆகல. ஏன்னா, இது வந்து ஈஸி வே இல்ல. ஒரு ஃப்ளைட், ஒரு ஏவியேஷன் நீங்க வச்சு மெயின்டெயின் பண்ணா, இட்ஸ் நாட் அ காமன் திங். இட்ஸ் நாட் அ காமன் ஒன். அதுக்கான செலவுகள், அதுக்கான ஃபியூயல் காஸ்ட். ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்தியாவ பொறுத்தவரை எல்லாமே ஹை பட்ஜெட். நீங்க போற ஏவியேஷன் டர்பைன் போற ஒயிட் பெட்ரோல் மொதற்கொண்டு, அந்த ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயல் மொதற்கொண்டு, அதுக்கான காஸ்ட், அதுக்கான ஃபுட், அதுக்கான யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் கிளியரன்ஸா இருக்கணும். அது பார்த்தோன்னா, ஒர்க்கருக்கு அந்த சம்பளம் குடுக்கணும். ஏன்னா ஒரு ஏவியேஷன் டர்பைன் ஒரு பைலட்டான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஜஸ்ட் கான்ட் திங்க் அபௌட் இட். ஓகேங்களா? பட் இதெல்லாம் தெரிஞ்சு ஃப்ளைட் மிஷினோட அவன் ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் அண்டர்டேக்கர் பண்ண முடியாது. இதனால இது வந்து ஒரு செகண்ட் பெர்சன், ஒரு தேர்ட் பார்ட்டி இவங்க வந்து மெயின்டெயின் பண்ணும்போது இதுக்கான லாபமும் பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, கிட்டத்தட்ட இந்தியன் ஏர்லைன்ஸ் இஸ் நாட் ஏன் சொல்றேன்னா, இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி பிளான் இருக்கிறதால, தே ஹேவ் அ சிங்கிள் ஏர்லைன்ஸ் தே மேக்கிங் 65% ஆஃப் மார்க்கெட் ஷேர் அவங்க எடுக்குறாங்க போயிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, தே கேன் ஈஸிலி ஃப்ளெக்சிங். அவங்க ஈஸியா பைலட்ஸ வந்து அழகா ஃப்ளெச் பண்ணி மில்க்லா பேசி, அவங்களோட ஒர்க் எல்லாமே ஒர்க்கிங் ஹவர்ஸ், டியூட்டிஸ் எல்லாமே இது பண்றாங்க. ஸோ இதுவும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. பட் கம் டு த பாயிண்ட். கான்ஸ்பிரசி கான்ஸ்பிரசி என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ புட்டின் அவர் வந்து ரஷ்யன் அதிபர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. ஸோ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போட்டாரு. அத நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் என்னன்னு சொல்றேன் நானு. ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கான்ஸ்பிரசியா சொல்றாங்க. ஸோ இது இப்படியும் பயாஸாவும் இருக்கலாம். இது நமக்கு வந்து நார்மலாவும் இருக்கலாம் போயிட்டு. ஸோ என்னன்னு பார்க்கறதுக்கு ஐ ஹேவ் அப்டேட் மை அஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ மறக்காம நம்ம வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்றேங்க. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ளீஸ் மேக் சப்போர்ட் மீ அண்ட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் மீ. தேங்க் யூ.